ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு மந்த்லி எவ்வளோ பட்ஜெட் இருந்தால் அவங்களால ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். மந்த்லி பார்த்திங்கன்னா ஒரு 20,000 இருந்தால் போதும், 15,000 இருந்தால் போதும், இதை வச்சு நம்ம எப்படி ஃபேமிலி தரலாம் அப்படிங்கிற வீடியோ நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஆனால் எக்ஸாக்டாக ஒரு 2 குழந்தைகளை வச்சுருக்க ஒரு அப்பா அம்மா இவங்க 4 பேர்த்துக்கும், அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக எவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அவன் ஃபேமிலியை ரன் பண்ணாலுமே அவங்களுக்கு எவ்வளோ மந்த்லி தேவைப்படுது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் ஒரு டேட்டா எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம அந்த டேட்டா பேஸ் என்னன்னு பார்க்கலாம். அப்படியே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சாருக்கே வாய்ஸ். இந்த டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம ப்ரைவேட் ஸ்கூல் ஃபீஸை சேர்த்த போகிறது இல்லை. ப்ரைவேட் ஸ்கூல் ஃபீஸ் ஆகட்டும், காலேஜ் ஃபீஸ் ஆகட்டும், இல்லை அவங்க சேவிங் எதாவது பண்ணிட்டு தான் சேவிங் ஆகட்டும், சீட் எதாவது பண்ணால் சீட் ஆகட்டும், அப்புறம் வெளியில் கடன் வாங்கியிருக்காங்க, பேங்க் லோனு, அப்புறம் கார் வச்சுருக்காங்க, அந்த கார் எக்ஸ்பென்சஸ், இன்சூரன்ஸு, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவங்க செலவு பண்ணுறது, அது போக ஆடம்பர செலவு, இந்த எந்த செலவும் நம்ம பார்க்க போகிறதில்ல. இதெல்லாம் தவிர்த்துட்டு இது போக அவங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக என்ன செலவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்ததும் ஹவுஸ் ரெண்ட்டுங்க. இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எடுத்துக்கிட்டால் மினிமம் 5,000 வாடகை இல்லாமல் அவங்க எந்த வீட்டுக்கும் போக முடியாது. ஸோ ஹவுஸ் ரெண்ட்டுக்கு நம்ம 5,000 வச்சுக்கலாம். அது போக கரண்ட்டு பில்லு பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு டைம் தான் கட்டுவாங்க. அது கட்டினா ஒரு 600 வச்சுக்கிட்டாலும் ஒரு மாதத்துக்கு நம்ம 300 வச்சுக்கலாம். அது போக சிலிண்டரு 1.5 மாதத்துக்கு ஒரு டைம் வாங்குவாங்க. 1.5 மாதத்துக்கு ஒரு டைம் அப்படின்னா ஒரு சிலிண்டர் 900 வருது. அப்போ வந்து ஒரு நாளைக்கு சிலிண்டரோட பட்ஜெட்டு 20 ரூபா. அப்போ ஒரு நாள் கணக்குக்கு 600 வச்சுக்கலாம். அது போக நம்ம டிவி கேபிளுக்குங்க 300. அதுக்கப்புறம் 2 ஃபோன் வச்சுருப்பாங்க அப்பா அம்மா. 2 ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 299 மாதம் ரீசார்ஜ் பண்ணால் 2 மொபைலுக்கும் சேர்த்து 598 ஆச்சு. அதுக்கு 598 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க ஏரியாவில் இருக்க பள்ளிவாசலுக்கோ இல்லை கோயிலுக்கோ இல்லை சர்ச்சுக்கோ டொனேஷன் கொடுத்தா மாதம் அது ஒரு 100 கொடுப்பாங்க. ஸோ 100 வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் செலவு இது எல்லாமே. அது போக நம்ம ஃபுட்டுக்கு போகலாம். அடுத்தது ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பால் வாங்கினா அவங்க 4 பேரும் டீ போட்டு குடிப்பாங்க மார்னிங் அண்ட் ஈவினிங். ஸோ 1 லிட்டர் பால் 70 வச்சாலும் ஒரு மாதத்துக்கு பாலுக்கு மட்டுமே 2,100 செலவாகுது. அது போக ஒரு மாதத்துக்கு மளிகை ஜாமானம். இந்த மளிகை ஜாமானத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை, அரிசி, பருப்பு, அது போக அந்த டீ தூள் இது எல்லாமே சேர்ந்துடும். அந்த மிளகாத்தூள், மல்லிகைத்தூள், இந்த மளிகை ஜாமானம் பார்த்திங்கன்னா அது ஒரு 3,000 நம்ம வச்சுக்கலாம். அதுபோக வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் 300 வாங்குவாங்க. 300 வாங்கினாங்கன்னா ஒரு மாதத்துக்கு 4 டைம் வாங்கினா அது ஒரு 1,200 மந்த்லி பட்ஜெட்டு. அப்புறம் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிப்பம் 2,000 மினிமம் வச்சுக்கிட்டாலும் அந்த மாதத்துக்கு ஒரு சிப்பம் போதும் அப்படின்னா அரிசிக்கு மட்டும் 2,000 ஆகுது. அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் அவங்க மீனோ இல்லை கறியோ கண்டிப்பாக எடுப்பாங்க. அப்படி எடுத்தால் அது ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் 300 அப்படின்னு நம்ம வச்சாலும் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1,200 ஆகுது. அதுபோக ரேஷன் கடை ஒரு மாதத்துக்கு 120. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கேட்டகரி. ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் கேட்டகரி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபுட் கேட்டகரி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் காமனாக அவங்களுக்கு ஆகிற செலவை நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அந்த ஃபேமிலியில் இருக்க அப்பா வண்டி வச்சிருக்கிறாருன்னா அவர் வேலைக்கு மட்டும் போயிட்டு வரக்கு வண்டி யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 250 பெட்ரோல் அடிப்பாங்க. 250 பெட்ரோல் அடித்தா அப்போ ஒரு மாதத்துக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அவங்க 4 பேர்த்துக்குமே சேர்ந்து மொத்தமாக ஒரு 500 பட்ஜெட் வச்சுக்கலாம். 500னா டக்குன்னு சடனாக மெடிக்கலில் ஏதோ ஒன்று வாங்குறது அந்த மாதிரி அவங்க 4 பேர்த்துக்குமே சேர்த்து ஒரு 500 வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு எப்படியோ மாதத்தில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வந்துடுங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு இவங்க பஸ்ஸில் போயிட்டு வந்தாலும் சரி இல்லை பைக்கில் போயிட்டு வந்தாலும் சரி அங்கே மொய் வைக்கிறதுக்கு அந்த 500 செலவு பண்ணாலும் சரி எப்படியோ ஒரு மினிமம் ஒரு 500 இல்லாமல் அந்த ஃபங்க்ஷன் அவங்களாம் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு 500 நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பைக் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ஏதோ ஒரு செலவு வைக்கும். அவங்க மாதம் வண்டிக்கு செலவு பண்ணாட்டியும் எப்படியோ ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் வண்டிக்கு ஒரு 1,000 செலவு வைக்கும். அப்படி செலவு வச்சா ஒரு மாதத்துக்கு நம்ம 330 நம்ம கணக்கு வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக ஆகிற செலவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு போகலாம். ஃபார் சில்ட்ரன்ஸுக்கு எப்படிலாம் செலவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு டைம் அந்த 2 குழந்தைகளுக்கும் ட்ரெஸ் எடுத்தாங்கன்னா ஒரு 2,000 ஆகும். அப்புறம் அந்த 2 குழந்தைகளுக்கு அதே 6 மாதத்துக்கே வைப்போம். ஒரு செப்பலு ஒரு ஷூ வாங்கினாங்கன்னா ஒரு குழந்தைக்கு 300 வச்சா 2 குழந்தைக்கு 600 ஆச்சு. 6 மாதத்துக்கு 2 குழந்தைகளுக்கு சேர்த்து 2,600 அப்படி ஆகுதுன்னா ஒரு மாதத்துக்கு நம்ம கணக்கு பண்ணாங்கன்னா ஒரு 433 செலவு இருக்குது. அது போக வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 2 குழந்தைகளுக்கும் ஒரு பேகு
ஒரு பேக், அந்த ஒரு பேகு 500 வச்சாலும் 2 பேகு 1000 ருபீஸ் ஆகும். அப்புறம் ஒரு பெல்ட்டு, அது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வாங்குறாங்க அப்படின்னா 2 பெல்ட்டுக்கு 200 ருபீஸ் ஆகும். அப்புறம் இது வந்து வருஷத்துக்கு மொத்தமாக சேர்த்து 1200 செலவாகுதுன்னா அப்போ ஒரு மாதத்துக்கு இதுக்கு ஒரு நம்ம ஒரு 100 நம்ம பட்ஜெட் வச்சுக்கலாம். அப்புறம் குழந்தைகளுக்கு நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்துட்றதுங்க. அவங்க பஸ்ஸில் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பஸ்ஸில் போகிறக்கும் சேர்த்து அவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க, அதுக்கும் சேர்த்து ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு 30 நம்ம கொடுத்தாலும் 2 குழந்தைகளுக்கு 60 கையில் கொடுத்து விடுவோம். இதே வந்து பஸ்ஸில் போகலை அப்படின்னா அந்த செலவு மிச்சம் அப்படின்னாலும் நம்ம பைக்கில் கொண்டு விட்டாலும் இந்த காஸ்ட் அப்படின்னு நம்ம பெட்ரோலுக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஒரு குழந்தைக்கு ஒரு நாளைக்கு 30 வச்சா 2 குழந்தைக்கு 60. ஸோ இது வந்து மாதம் இதுக்கு 1800 நமக்கு வேணும். அப்புறம் நோட் புக்ஸு, கைடு, பேனா, ப்ராஜெக்டு, ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு குழந்தைக்கு 300 வச்சா 2 குழந்தைக்கு 600 ஆச்சுங்க. அது போக மந்த்லி ஒரு நாள் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தா அது ஒரு 500 ருபீஸ் ஆகும். ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்தா அது ஒரு 500 ருபீஸ் ஆகும். என்னடா நீ வாட்டுக்கு ஏதோ ஒரு செலவு சொல்லிக்கிட்டே போகிற, இப்படி சொல்லிக்கிட்டே போனால் பட்ஜெட் ஏறிக்கிட்டே தானே போகும் அப்படின்னு நீங்கள் சொன்னால், நான் வந்து காமனாக ரியாலிட்டியாக நடக்கிற செலவை நான் சொல்லிகிட்டு இருக்கேங்க. அதனால தான், ஏன்னா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதனால் இந்த செலவை தான் நம்ம எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு பட்ஜெட் சொல்லி இந்த பட்ஜெட்டுக்குள்ளே எவ்வளோ நம்ம வந்து ஃபேமிலி ரன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கறல, நம்ம எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம் ஒரு மாதத்தில் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு அதுக்கு ஒரு 500, 1000 ருபீஸ் நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் இயர்லி ஒன்ஸு ஃபெஸ்டிவல் வரும். ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா என்னங்க, இந்த தீபாவளி, பொங்கல், இல்லை ரம்ஜானு, இல்லை கிறிஸ்மஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபேமிலிக்கு மொத்தமாக சேர்த்து அவங்க 4 பேர்த்துக்கு ஒரு 6000 ருபீஸ் இல்லாமல் ட்ரெஸ் எடுக்க முடியாது. அதாவது தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் சேர்த்தே சொல்கிறேன், அப்போ ரம்ஜான் பக்ரீத்துக்கு சேர்த்தே சொல்கிறேன், இந்த கிறிஸ்மஸ்க்கு சொல்கிறேன், ஒரு 6000 ருபீஸ் இல்லாமல் ட்ரெஸ் எடுக்க முடியாது. ஸோ வருஷத்துக்கு ஒரு டைம் 6000 வச்சாலும் மாதத்துக்கு இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக ஆகிற செலவு. அன்எக்ஸ்பெக்டடாக என்ன ஆகும், அதான் எல்லாமே நம்ம செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம பார்த்தா திடீர்னு ஃபோன் வந்து கீழே வந்து டிஸ்பிளே உடையலாம். அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சொல்லுவாங்க, அந்த செலவு. அதுக்கப்புறம் ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெத்து, நல்லது கெட்டது அந்த மாதிரி அவங்க திடீர்னு கூப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு மாதம் ஒரு 1000 நம்ம வச்சுக்கலாம். இதெல்லாம் தாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஆகிற செலவு. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 24,281 ருபீஸ் ஆகுது. ஸோ ஒரு நாளைக்கு 810 ரூபா ஆகுது. இந்த டோட்டல் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ப்ரைவேட் ஸ்கூல் ஃபீஸ் நம்ம சேர்க்கல. ஏன்னா குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைப்பாங்கள்ல, ஸோ அதனால் ப்ரைவேட் ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு நம்ம சேர்க்கல. அவங்க சேவிங்ஸ் இதிலேருந்து பண்ணுற மாதிரி நம்ம சொல்லலை. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் செலவு, அந்த தேவையில்லாத ஆடம்பர செலவு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த செலவில் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணவே இல்லை. அப்படியே வாங்க நம்ம கூகுள் குருஜிட்ட போய் நம்ம கேட்போம், மாதம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எவ்வளோ இருந்தால் அவங்களால ஏர்னிங்ஸ் இருந்தால் கரெக்டாக அவன் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும்னு பார்ப்போம். என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கூகுள் how much money needed in 1 month in lower middle class family in Tamil Nadu 2025. ஓகே, கூகுளே பாருங்கள், 30,000 ரூபாலேருந்து 40,000 வரைக்கும் மாதம் இருந்தால் மட்டும்தான் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதில் இவ்வளோ தெளிவாக சொல்லுவாங்க. ஆனால் மாதம் 30,000 40,000 சம்பாதிக்கிறதுக்கான வழி தான் நம்ம கவர்மெண்ட்டை நமக்கு பண்ணி தராது. ஸோ நம்மளே உருவாக்குவோம். 1 டேக்கு பார்க்கலாம், 1 மந்த் அழிச்சிட்டு அப்படி நம்ம அந்த இடத்துல டே போட்டுக்கலாம். 1 டேக்கு 1000லேருந்து 1500 வரைக்கும் பெர் டேக்கு செலவாகாம லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு. நம்ம பட்ஜெட்டு எவ்வளோ, 810 ரூபா தாங்க வந்திருக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு. உங்கள் ஃபேமிலியில் எப்படிங்க, கரெக்டாக இதே மாதிரி மாதம் 24,000க்கு மேலே ஏர்ன் பண்ணுறீங்களா? ஏர்ன் பண்ணி கரெக்டாக இதே மாதிரி செலவெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா? ஸோ 24,000லாம் ஏர்னிங்ஸே வரலைங்க மாதம். எனக்கு மாதமே 15,000 தான் சம்பளம் வருது. பட் இருந்தாலும் இதிலேருந்தே என் செலவை வந்து நான் கரெக்டாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், எந்த சிரமமும் இல்லை. அப்படின்னா உங்கள் சேலரி எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாதம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தவே மாட்டேங்குதுப்பா, காசெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரில, என்ன செலவாகுதுன்னே புரிய மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி, நீ மாதம் இதெல்லாம் தான்ப்பா செலவு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், டாட்டா.